இப்போ ஸ்கை செட் பைப் வெட்டத்தை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பார்த்துலாமாண்ணா? கண்டிப்பா. ஓகே, இப்போ ஒவ்வொரு ப்ராசஸாக அண்ணனே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்போ வந்து நம்ம பைப் எப்படி ரெடி பண்ணுறோம்னு பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் டியூப் ரெடி பண்ணுறது. இந்த ஃபியூஸ் டியூப் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன டியூப்ஸில் வந்து நம்ம கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கலை நம்ம இந்த மாதிரி லோட் பண்ணி இந்த மாதிரி அடிச்சிருவாங்க. இது பைப்பில் வந்து இந்த ஃபயரை வந்து அந்த உள்ள இருக்க பால்குள்ளே இதுதான் கொண்டு போகும். இதுதான் கொண்டு போகும். ஆமாம், திரி இருக்குல்ல, திரி பண்ணுற ப்ராசஸ் வந்து இது பண்ணும். ஆனால் உள்ள பண்ணும். ஆமாம், உள்ளக்க பண்ணும். இப்போ பைப்பு வெடிச்சோட மேலே ஒரு லைன் அடிச்சுட்டே போய் வெடிக்கும்ல, அந்த லைனோட ஃபங்க்ஷன் வந்து இதுதான் தருது. இது பார்க்க சிம்பிளாக இருக்கும், ஆனால் இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ் பாலில். இது அடிக்கிறாங்க பார்த்தீங்களா, இது திட்டத்தட்ட ஒரு வாரம் காயும். ஒரு வாரம் நல்லா காயும். அதுக்கடுத்து தான் அடுத்த ப்ராசஸே ஆரம்பிக்கும். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜோதிராம் கிராக்கர்ஸ். இவங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா ஹோல்சேல் பிசினஸ்ல இருக்காங்க அண்ட் 13 வருஷமா ரீட்டைல் பிசினஸ்ல இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இருக்க கிராக்கர்ஸ் எல்லாமே பிராண்டடான கிராக்கர்ஸ், குவாலிட்டியான கிராக்கர்ஸ் அண்ட் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல மல்டி ஷாட்ஸும் இருக்கு. அது மட்டும் கிடையாது, இவங்ககிட்ட வாங்குற எல்லா கிராக்கர்ஸுமே வெறித்தனமா வெடிக்கவும் செய்யுது. இவங்ககிட்ட நீங்க கிராக்கர் ஆன்லைன் மூலமா வாங்கிக்கலாம், ஆஃப்லைன் மூலமா வாங்கிக்கலாம். ஆஃப்லைன்ல வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க கடைக்கான லொகேஷனை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், போய் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆன்லைன்ல வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க கடை வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதுல கிளிக் பண்ணி அவங்க வெப்சைட்ல போய்ட்டு உங்களுக்கு தேவையான எல்லா கிராக்கர்ஸையும் நீங்க வாங்கிக்கலாம். அப்படி ஆன்லைன்ல வாங்குற நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் 3000, தமிழ்நாடு தாண்டி வேற ஸ்டேட்ல இருந்தீங்க அப்படின்னா மினிமம் ஆர்டர் 5000. இது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு மட்டும். ஆனா இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் பண்றது அக்டோபர் 20 குள்ள பண்றது ரொம்பவே பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கு டிமாண்ட் அதிகமாயிருமா, சோ அதுக்குள்ள பண்றது பெஸ்ட். இவங்க வெப்சைட்ல கிராக்கர் ஆர்டர் பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இவங்க வெப்சைட் குள்ள போய்ட்டு உங்களுக்கு தேவையான கிராக்கர் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு PDF ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த PDF ஃபைலை உங்க வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிட்டு பேமெண்ட் ஃபோன் பே இல்லனா கூகுள் பே வழியா பே பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை உங்களுக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கிராக்கர்ஸ் உங்களுக்கு சேஃபாவே டெலிவரி பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுக்கு கிராக்கர்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்றப்ப எந்த ஒரு இஷ்யூ வந்தாலும் அதை இவங்களே சால்வ் பண்ணியும் கொடுத்துருவாங்க. சோ இன்னும் எதுக்கு ரொம்ப யோசிக்கிறீங்க? எவ்வளவு வேகமா ஆர்டர் போட முடியுமோ அவ்வளவு வேகமா ஆர்டர் போடுங்க. ஏன்னா டைம் போக போக கிராக்கர்ஸும் கம்மியாயிரும், டிமாண்ட் அதிகமாயிரும், பிரைஸும் ஹைக் ஆயிரும். சோ எவ்வளவு வேகமா போடுறீங்களோ அவ்வளவு லோ காஸ்ட்லயே வாங்கிக்கலாம், எக்கச்சக்கமான கிராக்கர்ஸும் வாங்கிக்கலாம். கூடுதலா உங்ககிட்ட கிராக்கர்ஸ் வாங்குற நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஃப்ரீ கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. சோ ஜோதிராம் கிராக்கர்ஸ் கடைக்கான லொகேஷன் அண்ட் வெப்சைட்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், மறக்காம கிளிக் பண்ணி கிராக்கர்ஸை பர்ச்சேஸ் பண்ணுங்க. அடுத்து நம்ம ஃபியூஸ் அதை நம்ம பார்த்தோம். அது காய வச்ச பிறகு இந்த மாதிரி பாலுக்குள்ள அந்த ஃபியூஸை நம்ம சொருகும். அந்த சொருகுங்க, இதுக்குன்னு கரெக்டாக ஒரு அளவு இருக்குது, அந்த அளவுக்கு கரெக்டாக சொருகிட்டு இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கம்மை தொட்டு நம்ம நூல் சுற்றிடுவோம். அந்த நூல் சுற்றினதை இப்போ காமிக்கிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நூல் சுற்றி இருக்கும். இது ஒரு 2 நாள் காயும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து பைப்புக்கு நம்ம போடுறது, இந்த 4 இன்ச் பைப்பு 3 இன்ச் பைப்புக்குலாம் நம்ம இந்த இது நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ ஷார்ட்டுக்கும் இதுக்கும் உங்களுக்கு அந்த சைஸ் வித்தியாசம் தெரியும் பார்த்தா. இப்போ இது அண்ணன் லோட் பண்ணுவார். இது வந்து பைப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பாலில் தான் லோட் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறாருன்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு மணியை லோட் பண்ணிக்கிறாங்க தேவையான அளவு. லோட் பண்ணிவிட்டு பவுடர் வந்து இது பண்ணுவாங்க. பவுட்ரு போட்டு தட்டுவாங்க. அதுதான் லோடு பவுடர். இந்த பவுடர் இதுதான் உங்களுக்கு மேலே போய் இது எல்லாமே இந்த மணி எல்லாமே தீ வாங்க வைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு அந்த விரிச்சல் இருக்குல்ல, அந்த ரவுண்டு வர்றது அது எல்லாமே இதுதான் பண்ணும். பவுடர் வந்து அளவு வந்து ஷார்ட்டுக்கு மாதிரி தான் இருக்கும். அளவு வந்து கரெக்டாக போடணும். இப்போ பால் கொஞ்சம் அளவு கூடும். ரொம்ப அதிகமாக போட்டோம்னா கலர் எதுவுமே தெரியாது, எல்லாமே கட் அடிச்சிடும். கம்மியாக போட்டோம்னா உங்களுக்கு விரிச்சல் கம்மியாக இருக்கும். ஆமாம், கரெக்டாக போடணும். இதுக்குன்னு அந்த கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் தான், அந்த மெஷர்மெண்ட் தான் போடணும். இதுவுமே ஃபஸ்ட்டு அவங்க சாம்பிள் பார்த்து ஓகேன்னு பண்ண பிறகு தான் அந்த இது வந்து இது பண்ணுவாங்க. இப்போ மேலே மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா கீழேயும் மேலேயும் துணி போட்டு கம் தடவி காய வச்சுருவாங்க. ஆமாம், இது வந்து பைப்புக்குள்ளே இது பாலோட தான் இருக்கும். நம்ம முன்னாடி வந்து மருந்து வைப்போம் டக்குன்னு தீ வாங்குறதுக்கு. நான் வச்சு காய வச்சு பைப்பில் இறக்கிறோம். துணி போட்டதை அடுத்து பார்ப்போம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே லோட் பண்ண பந்து மேலே இப்போ துணி போட போகிறோம். இந்த துணியை தான் நம்ம காடை துணின்னு சொல்லுவோம். இந்த துணியில் பசையை தடவி மேலே இந்த மாதிரி போட்டுருவோம். போட்டு பந்தோட நல்லா அந்த துணி வந்து ஒட்டுற மாதிரி நல்லா தடவி விட்டுருவோம். அதுக்கடுத்து கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸில் துணி படாமல் அப்போயே உங்களுக்கு வந்து உள்ளே இறக்கிடுவோம். அந்த ஃபியூஸ் வந்து உங்களுக்கு தெரியும் வெளியில். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூஸ் தான் வந்து உங்களுக்கு திரியாக செயல்படும். அந்த தூக்கு மணிலேருந்து வர தீயையும் அந்த உள்ளே இருக்க மணிக்கும் உங்களுக்கு இதாக்கி விடும். ஃபயராக இதுதான் யூஸ் ஆகுது. இந்த மாதிரி துணி போட்டு இதை நாங்கள் காய வச்சுருவோம். இது ஒரு 2 நாள் காயும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் ப்ராசஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பாலுக்கு எப்படி நம்ம அது துணி போடுறது பார்த்தோம். இப்போ அது காய வச்ச பிறகு உங்களுக்கு இப்படி வந்துடும். மேலே நாங்கள் தூக்குமணி தொட்டு வச்சு காய வச்சுட்டோம். இந்த துணி பார்த்தீங்கன்னா இது கலராது, அப்படியே அதோட ஒட்டிக்கும். இப்போ அடுத்து நம்ம இது ஃபினிஷிங் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்குமணி இதுக்குள்ள அளவு தூக்குமணி இதில் போட்டு அதுக்கடுத்து வாஷர் அட்டை. ஃபஸ்ட்டு ஒரு வாஷர் அட்டையை வச்சு லைட்டாக இப்படி அடிச்சுக்குவோம். ஆமாம், அடிச்சுட்டு இந்த பால் இருக்குல்ல, இந்த ஃபியூஸை கரெக்டாக இந்த ஓட்டைக்குள்ளே இது பண்ணுற மாதிரி வச்சு அதுக்கடுத்து இறக்கிடும். பாலை லைட்டாக தட்டி பொறுமையாக இறக்கிடும். இது இறக்குன பிறகு இதுதான் ப்ரெஷர் அட்டை. இப்போ வாஷருக்கு இதுக்கு வித்தியாசம்னா வாஷரில் நல்ல ஓட்டை இருக்கும்,
இது வந்து உங்களுக்கு ஓட்டை இருக்காது. ஓகே. இது இங்கே வச்சு ப்ரெஷர் அட்டை வந்து அடிச்சிடுவோம். இந்த ப்ரெஷர் அட்டை வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு கெமிக்கல் வெளில வராமல் இருக்க. ஓகே ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹைட்டுக்கு உங்களுக்கு வைக்கிறோம். அதுவும் இது அந்த ப்ரெஷர் கரெக்டாக தான் வைக்கணும். கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக வச்சுட்டோம்னா இதாயிரும். அடுத்து ப்ரெஷர் தடவி அடிக்கிறாங்க. ரெண்டாவது ப்ரெஷர் அட்டை இறக்கியாச்சு. ஆமாம், 2 ப்ரெஷர் அட்டை. நம்ம அந்த தூக்குமணி ஃபோர்ஸுக்கு ஏற்றாப்புல ப்ரெஷரை பொறுத்து நம்ம அட்டையை கூட்டுறது குறைக்கிறது இருக்கும். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து மொத்தம் 1 வாஷர் 2 ப்ரெஷர் அட்டை 3 அட்டை போதும். இப்போ அடுத்து இது மேலே லேபிள் விட்டுருவாங்க, அது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே நம்ம டிஷ்யூ போட போகிறோம். மேலே இதில் பசை தடவி மேலேயும் கிரீம் பசை தடவிடுவோம். பசை தடவி இந்த அட்டையை வச்சு டிஷ்யூ தாள் வந்து மேலே வச்சுருவோம். அதே மாதிரி பாட்டத்துலேயும் அதே மாதிரி ஒரு அட்டையை வச்சு டிஷ்யூ தாள் போட்டுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலேயும் கீழே டிஷ்யூ போட்டாச்சு. இப்போ அதுக்கடுத்து இது பசையை தடவிடுவாங்க 2 சைடும். பைப்புக்கு மேலே தாளை உருட்ட போகிறோம். ஒரு டேப் அடிச்சிடுவாங்க திரி மேலே. இப்போ நம்ம ஃபினிஷிங் ஆன பைப்பை இப்போ பேக் பண்ணிடுவோம் பெட்டியில் வச்சு. ஒரு பாக்ஸில் 2 பைப்பு. ஆமாம், லூஸில் வேணாலும் நம்ம ஒரு பைப்புனாலும் அதுவும் இருக்குது. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வாவ் ஸ்டாரோட பெர்மனன்ட் ஸ்கை செட் பைப் ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டோம். அது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது எக்கச்சக்கமான மாடல் இருக்குது. அது எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா? பார்த்துடலாம். வாவ் ஸ்டாரோட ஒயிட் கார் ஷாட் போட போகிறோம். ஆமாங்க, பெரிய பைப் ஷாட் எப்படி போதும் பார்த்துருமா? பார்த்துடலாம். ஆத்தாடி செம்மையாகுடா. ஏதோ ஹைப்ரோ பிரேக் போட முட்டேனடா. பப்புள் ரைடு வைக்க போறோம். இப்ப பிங்க் அவுட்ட போட போறோம். இது வெடிச்ச பிங்க் கலர்ல பயங்கரமா வரும்னு எதிர்பார்க்கிறோம். தாடி கோர் ஏறு செம்மையா போகுதுடா. வேற லெவல் உண்மை.